ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நாளைய தினம் ஆடி வெள்ளி, அதோட நாளைய தினம் பிரதோஷமும் வருது. இதை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை சுக்கிர பிரதோஷம், சுக்கிர யோகம் கூடிய பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். வெள்ளிக்கிழமை பிரதோஷ நாளில் நம்ம பிரதோஷ பூஜையை செய்கிறதுங்கிறது ரொம்பவே சிறப்பானது. எப்பொழுதுமே பிரதோஷ பூஜையை நம்ம செய்கிறது, பிரதோஷ தினத்தில் அந்த நேரத்தில் போய் நம்ம சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வணங்குவதுங்கிறது நம்ம வாழ்க்கையில் பலவித ஏற்றங்களை கொடுக்கும். அதுவும் சுக்கிரவாரங்கிற சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிறது ரொம்பவே சிறப்பானது. நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை நிச்சயமாக வாங்கிட்டு போய் கொடுங்க. சிவலிங்க திருமணிக்கு அபிஷேக பொருட்கள் உங்களால் முடிந்ததை நீங்கள் வாங்கி கொடுங்க. முக்கியமாக மறக்காமல் செல்வ வளம் வரணும், செல்வம் சேரணும், பணவரவு அதிகரிக்கணும், கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வரளி பூவும் வில்வமும் நீங்கள் வாங்கி கொடுங்க. சிவபெருமானுக்கு உகந்த வழிபாடுகள் ஏராளம் இருக்குது. மாதந்தோறும் வரும் சிவராத்திரி சிவ வழிபாட்டுக்கு உகந்த அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் விரதம் இருந்து சிவதரிசனம் செய்கிறது ரொம்பவே சிறப்பு. அதே போல் வாரந்தோறும் வருகிற திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு உரிய நாள், வழிபாட்டுக்கு உரிய நாள் இந்த திங்கக்கிழமை சோமவாரம் அப்படின்னு சொல்லுவோம். சோமம் அப்படின்னா சந்திரன். ஈசன் தன்னோட சிரசில் தலையில் சந்திரனை பிறையோடு சூடிக்கிட்டது. அதனால் சிவபெருமானுக்கு சந்திரசேகர், சந்திர சூடேஸ்வரர், சோமேஸ்வரர், சோமநாதர் அப்படிங்கிற திருநாமங்கள்லாம் இங்கே இருக்குது. நட்சத்திரங்களில் திருவாதிரை சிவபெருமானின் ரொம்பவே உரிய நட்சத்திரம். சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம்னா அது திருவாதிரை நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திர நாளில் சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடு பூஜை எல்லாமே நடைபெறும். திதிகளில் சிவனுக்கு உரிய திதின்னு பார்த்தா திரையோதசி திதி. திரையோதசி திதிங்கிறது அமாவாசைக்கு முந்தைய 3வது நாள், பௌர்ணமிக்கு முந்தைய 3வது நாள் தான் திரையோதசி அப்படின்னு சொல்கிறோம். பிரதோஷ பூஜை நடைபெறும் இந்த காலம் மாலை 4:30லேருந்து 6 மணி வரைக்கும். இந்த நேரத்தில் அனைத்து சிவாலயங்களையுமே சிறப்பு அபிஷேக ஆராதனைலாம் நடைபெறும். நந்தி தேவர் 16 வகையான அபிஷேகங்கள் நடைபெறும். சிவலிங்க திருமேனிக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாமே நடைபெறும். பெருமாள் அலங்கார பிரியன் அப்படின்னு சொல்லுவோம். சிவபெருமான் அபிஷேக பிரியர். அதனால் லிங்கமே வடிவென கொண்டு காட்சி தரும் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் குளிர குளிர செய்யப்படும். ஒவ்வொரு கிழமையிலையும் வருகின்ற பிரதோஷத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் இருக்குது. பிரதோஷ நாளில் பிரதோஷ வேலையில் தரிசிப்பதுங்கிறது ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டு. இன்று வெள்ளிக்கிழமை, நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோடு வருகிற இந்த பிரதோஷம் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த நாள். இந்த நாளில் பிரதோஷம் வருவது கடன், தரித்திரம் இது போன்ற நம்ம பொருளாதார சிக்கல்கள், பிரச்சனை எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு இந்த சுக்கிர யோகம் நீக்கிறதுக்கும் நமக்கு பயன்படும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிர யோகம் கிடைக்கிறதுக்கும் இது நமக்கு ஒரு நல்ல நாள். சுக்கிரவாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமையில் பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு சிவபெருமானையும் நந்தி தேவரையும் நம்ம வணங்கணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் தீரும். பிரச்சனைக்கு நமக்கு மூல காரணம் அப்படின்னா, பிரச்சனைகள் அனைத்துக்குமே மூல காரணம்னா அது பணத்தடை தான். பண வரவுங்கிறது நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கஷ்டங்கிறதே இருக்காது. நமக்கு பணம் வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு நிறைய தாந்திரிக பரிகாரங்கள், நிறைய பூஜை வழிபாடு எல்லாமே செய்கிறோம். ஆனாலும் நாளைய தினம் வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப 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 சிறப்பு. சிவபெருமானினோட ஆசீர்வாதத்தால் தான் மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரர் பகவானுக்கும் செல்வ செழிப்பு உண்டானுச்சு. அந்த மாதிரி நமக்கும் செல்வ செழிப்பு அதிகமாக நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சா நிச்சயமாக சிவபெருமானோட வழிபாடு நமக்கு செய்யணும். அதுவும் பிரதோஷ நாளில் ஆடி வெள்ளியில் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்தில் நம்ம கலந்துக்கிட்டு நம்ம அந்த பூஜையில் கலந்துக்கிட்டு செவ்வரளியும் வில்வமும் வாங்கி கொடுத்து அபிஷேகத்தெல்லாம் கண்குளிர பார்த்து நம்ம மனசார சிவன் பெருமாண்டை வேணும் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளம் அதிகரிக்கும். பணம் வரவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தீராத கடனில் சிக்கி தவிக்கிறவங்கெல்லாம் நாளைய தினம் ஆடி வெளியில் மறக்காமல் பிரதோஷ தினத்தில் கலந்துக்கும். பிரதோஷ நேரத்தில் பிரதோஷத்தில் வேலையில் நீங்கள் அந்த அபிஷேகத்தில் போய் கலந்துக்கோங்க. மனங்குளிர இறைவனை பார்த்து வணங்குங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் அனைத்து வித செல்வங்களும் 16 செல்வங்களும் கிடைக்கும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சிவபெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.